வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு கேழ்வரகு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் ஒரு கப் போல் கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 7 கொத்து போல் முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கேழ்வரகு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேழ்வரகு மாவை கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு தோசைக்கல்லை சூடேற்றிடலாம். கல் சூடேறினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேழ்வரகு மாவை தோசைக்கல்லை தட்டிக்கலாம். நல்லா ஈவனாக தட்டிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடையை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சுவையான கேழ்வரகு அடை ரெடி.